கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் வசனம் 4. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தை துவங்கி 2வது நாளுக்குள் பிரவேசித்திருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி, நாம் நம்முடைய நீதியின்படியும் நம்முடைய தூய்மையான வாழ்க்கையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது நிமித்தமாக, அவர் நீதியாக இருக்கிறது நிமித்தமாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்து அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவற்றின்படியே நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்துகின்றார், வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அதற்கு எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை பற்றி நாம் பார்த்தோம். எகிப்தில் அடிமையாய் கிடந்த அந்த மக்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே கானான் தேசத்தின் அதிபதிகளாக அவர்கள் மாறியிருந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய கடவுள் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும். எப்பொழுது வேத வசனத்தை நாம் வாசித்தாலும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், வார்த்தை அல்லது முடிவு என்னவென்றால், இதையெல்லாம் பேசியிருப்பது ஒரு மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் பேசியிருக்கிறார். ஆகையால் அவர் ஒரு இம்மை அளவு கூட அவருடைய வார்த்தையிலே பிசக மாட்டார் என்பதை ஆணித்தரமாக கடவுளுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நாம் வாசித்திருக்கின்றோம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, அல்லது கடவுள் தன் தகப்பனாகிய தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது அவர் அற்புதமாக சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஏனென்றால் என் தகப்பனுக்கு அவர் என்னவற்றையெல்லாம் வார்த்தையிலே சொன்னாரோ அதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் வார்த்தையிலே சுத்தமுள்ள கடவுளாக இருக்கிறார். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வாய் ஒன்றை சொல்லுமானால் அவருடைய கரம் அதைத்தான் நடப்பிக்குமே தவிர பேச்சில் ஒன்றும் செயலில் ஒன்றும் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவே அல்ல. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னும் நம்முடைய இருதயத்தில், மனதில் அது ஒரு ஒளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா, ஒரு சத்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா. அது வெகு சீக்கிரத்தில் அது என்ன செய்ய போகுது, நம்முடைய கரத்திலே வரப்போகிறது. எப்படி வரும் என்றால், நமக்காக எந்த கர்த்தருடைய வாய் அந்த வார்த்தையை சொல்லிற்றோ அதே கர்த்தருடைய கரம் என்ன செய்யப்பட போகிறது, அதை நடப்பிக்க போகிறது, காரியத்தை நடப்பிக்க போகின்றார். சொன்னதை அப்படியே செயலில் நம்முடைய வாழ்க்கையில் அதை காண்பிக்க போகின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை நாம் கடவுளத்தில் கேட்கிறோம், அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அல்லவா. 7 ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன், பிள்ளை இல்லாதிருந்த ஒரு தம்பதியினரை கண்ணீரோடு கூட அந்த பிள்ளைகள் இருந்தார்கள். செபித்தோம் செபித்தோம் செபித்தோம், அவர்களும் செபித்தார்கள், வைராக்கியமாய் காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாய் நான் உனது கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. என்ன நடந்து தெரியுமா? ஒரு நாள் அந்த தம்பதியினர் இருவரும் ஆளுக்கு ஒரு பிள்ளையை தன் கையில் பிடித்து கொண்டு வந்தார்கள். ஆம், அன்று கடவுள் சொன்னது வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். அந்த ஆசீர்வாதம் அந்த தம்பதியினருடைய கரத்திலே வந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த சேம் காட், அதே கடவுள்தான் உங்களை வாழ்க்கையில் இன்றைக்கு கிரியை செய்கிறார். கவலைப்படாதீர்கள்.
அவர் இதுவரையிலும் சொன்ன வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்து, என் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், செய்வார் என்று காத்திருக்கிறீர்களே, நிச்சயமாய் செய்வார். அந்த வார்த்தையை நம்பி காத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். காரணம் என்ன? அவர் நீதியுள்ள கடவுள். உங்களுக்கும் எனக்கும் பயந்து அல்ல. ஓ, இன்னாருக்கு நாம் இப்படி சொன்னோமே, அவர் செய்யாமல் போனால் அவர்கள் முகத்திலே நான் எப்படி முழிப்பேன் என்று சொல்லி, நான் எப்படி விழிப்பேன் என்று சொல்லி கடவுள் பயப்படுகிறவர் அல்ல. அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார், வார்த்தை பிசகாதவராயிருக்கிறார். சொன்னதை அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே செயல்படுகிற கடவுள், எங்கள் வாழ்க்கையிலும் இதை நிறைவேற்றப் போகிறீர். அதற்காய் தோத்திரம். இந்த மாதத்திலும் கர்த்தாவே, எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு துணை உண்டு. அது உம்முடைய வார்த்தை மாத்திரமே. அதை பற்றி கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.